ஜான், தாங்களா? பிரபு, இன்னும் என் நினைவிருக்கிறதா? என்றோ என் வாழ்க்கையில் தோன்றி மறைந்த மின்னல். இங்கு எதற்காக வந்தாய் நீ? நான் களங்கமில்லாதவள் என்பதை நிரூபிக்க வந்தேன். நான் சந்தேகப்படவில்லையே. உங்கள் மகன் சந்தேகப்படுகிறான். ஓ, அவன் பேரை சொல்லி நீ உரிமை கொண்டாட வந்தாயா? இல்லை, தவறாக நினைக்காதீர்கள். இல்லை என்றால் காதல் மோதிரத்தை காணிக்கையாக அனுப்பியது ஏன்? எத்தனையோ வருடங்களாக செய்த தியாகத்தை நான் இழப்பதற்காக வரவில்லை. உன் கள்ளக்காதலன் யார், உன் மகனுக்கு தந்தை எங்கே என்று ஊர் கேட்டது. உலகம் பார்த்து வெறுத்தது. அப்போதெல்லாம் கூட நான் தலை குனியவில்லை. ஆனால் உங்கள் மகன் தந்தை யார் என்று கேட்கிறான். நான் மறைக்க மறைக்க தன் பிறப்பை பற்றி சந்தேகப்படுகிறான். தாயின் மானத்தை மகனே சந்தேகப்படும் மனவேதனையை நினைத்து பாருங்கள். நான் பழுதில்லாதவன், கற்புடையவள் என்ற கண்ணியத்தை காப்பாற்றுங்கள் பிரபு. மகன் பெரியவனாக வளர்ந்து விட்டான் என்ற தைரியத்தில் என்னை வஞ்சம் தீர்க்க நினைக்காதே. போய்விடு. அன்று நீங்கள் இந்த ஊரை விட்டே போக சொன்னீர்கள். இன்று நான் இந்த உலகத்தை விட்டே போக சம்மதிக்கிறேன். உங்கள் அரசிலோ அந்தஸ்திலோ அவனுக்கு பங்கு கொடுக்க வேண்டாம். அவனுக்கு நீங்கள் தந்தை என்பதை மட்டும் ஒப்புக்கொள்ளுங்கள் பிரபு. ஜான், இதுவரை நீ செய்த தியாகம் தியாகமாகவே இருக்கிறது. முடிந்த கிளைக்கு ஒட்டு போட நினைக்காதே. என்னை காட்டி கொடுத்து விடாதே. அன்பே தொடாதே. துரோகி, கண்ணை குருடாக்கி விட்டு கையிலே கோல் கொடுப்பதா? என் அன்பு தெய்வத்தை தொடும் தூய்மை உன் கரங்களை சேரு. இத்தனை வருடங்களாக நீ அளவைத்த கண்கள் அன்பே என்று ஒரு சொல்லு காறிவிடுமா? அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. உங்கள் தூய்மை சந்தேகத்தை இந்த பேயனை மன்னித்து விடுங்கள் அம்மா. அம்மா, இந்த செஞ்சிக்கு மன்னன் நீதானா? நெஞ்சில் உரமற்று நேர்மை திறமற்று என் தாயின் வாழ்வை நஞ்சை கிளந்தாய். இந்த வஞ்சனைக்கு பேர் நான் காதலா? இளமையின் வேகத்தில் உன் உள்ளம் கொதிக்கிறது. இந்துவாக ஒரு மகன், இஸ்லாமிய வீரனாக மற்றொரு மகன் என்றால் நாடு ஒப்புக்கொள்ளுமா? சொல், நான் அமைத்த அரசை நானே அடிப்பதா? சிக்கலான சூழ்நிலையை என்னால் தவிர்க்க முடியவில்லை. என் நிலையிலே நீ இருந்திருந்தால் கண்ணிலே நீரோடு கையிலே பிள்ளையோடு ஒரு அவலை அனாதையாக விட்டிருக்கவே மாட்டேன். வையகமே திரண்டு வந்து அவர்கள் வாழை மறுத்தார் எதிர்த்து பொடிப்பொடி ஆக்கியிருப்பேன். முடியவனே, கொள்கையற்ற நீயும் ஒரு கோமகனா? சிரோப் சிங், என்னை போல் இனந்தெரியாமல் புலந்தெரியாமல் இன்னும் எத்தனை மகன்களை ஊரிலே நடமாட விட்டிருக்கிறாய். உன் தந்தை என்பதை மறந்து பேசாதே. தந்தை? யார் யாருக்கு தந்தை? கன்னி பருவத்திலே ஒரு பெண்ணை தாயாக்கி கைவிட்ட இந்த காதகனுக்கு பெயரா தந்தை? தான் பெற்ற மகனுக்கு தந்தை என்று சொல்ல தைரியமற்ற இந்த கோழைக்கு பெயரா தந்தை? அரசியல் என்று திரை போட்டு உங்களுக்கு அநீதி விளைவித்த இந்த அநியாயக்காரனுக்கு பெயரா தந்தை? பேசு, நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். இத்தனை காலமாக என் மனதிலே புடுங்கிக் கொண்டிருந்த வேதனை இன்று உன் ரூபத்தில் புயலாக வந்து பேசுகிறது. எப்படி உங்கள் மனப்பு நாரினால் சரி, ஆத்திரம் தீர பேசு. ஆத்திரம் எப்படி தீரும்? அணை கடந்த வெள்ளத்திற்கு கடை போட முடியுமா? உன் துரோகத்தால் சாகாமல் செத்துக் கொண்டிருக்கும் என் தாயைப்பார். அப்பா என்று அழைக்க தந்தை இருந்தும் இல்லாது என்னைப்பார். எங்களுக்கு என்ன பதில் கூறப் போகிறான்? செஞ்சியின் மன்னன் சபை நடுவே தலைகுனிவதா? அன்னையின் தியாகத்திற்கு பழிவாங்காமல் விடமாட்டேன். முதலில் என்னை கொன்றுவிடு. அம்மா, இவரை கொண்டு விடுவேன் என்று பயப்படுகிறீர்களா? இல்லை அம்மா, இல்லை. ஊரறிய உலகறிய சபை நடுவே தாவூத் கானின் தந்தை நான் தான் என்று இவரை சொல்ல வைக்காமல் சொல்ல மாட்டேன். பிரபு, இன்னும் வைராக்கியமா? தயவு காட்டுங்கள். அம்மா, யாருடைய தயவு நமக்கு தேவையில்லை. முன் பிறந்தவன் என்ற பந்தத்தின் பேரால், இவருடைய முதல் ரத்தம் ஓடுகிற வல்லமையின் பேரால், உரிமையின் பேரால், தன்னாரத்தின் பேரால் இந்த செஞ்சியை நான் அடிமை கொண்டே தீர்வேன். அம்மா, நமக்கு பட்டம் பதவி சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லை. என் தந்தையின் சொத்தாக இந்த வாழ் ஒன்றே போதும். வாருங்கள் அம்மா, வஞ்சம் தீர்க்கிறேன். அப்பா, அப்பா, ஏனப்பா, ஏன் இப்படி திடீரென்று? நான் பிழைக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். பேசி. சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மாமா. அப்பா, கவலைப்படாதீர்கள். தேசி, உனக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன? சொல்லுங்கள். சொல்லுங்க அப்பா. எந்த மதத்தினராக இருந்தாலும் உன் சகோதரனாகவே நீ பாதிக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தால் நீ ஆத்திரப்படக்கூடாது தேசி. இல்லையப்பா. அப்பா, அவர்கள் தவறை மன்னித்து அவர்களை காப்பதுதான் உன் கடமை தேசி. அப்படியே ஆகட்டும் அப்பா.
இப்போ நெஞ்சுவலி எப்படி இருக்கிறது? ஆற்காடு பக்கத்துல தான் இருக்கிறான். மெதுவாக போய் சேர்ந்துடலாமா? என்னப்பா, எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்ல. அம்மா, என்ன சொல்றீங்க? நீ அந்த மகாராணி வயிற்றில் பிறந்திருந்தா இளவரசன் ஆயிருக்கலாம். இந்த துர்பாகியவதிக்கு மகனாக பிறந்துட்டே. அம்மா, இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க. இல்ல, நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிப்பதா? முடியவே முடியாது. பழி வாங்கியே தீர்வேன். ஐயோ, அந்த செஞ்சை எரித்து சாம்பலாக்கியே தீர்வேன். ஐயோ அம்மா, அம்மா, என்னம்மா? நான் நிம்மதியா கண்ணை மூட மகனே. உன் தாயின் வேண்டுகோளை நிறைவேற்றுவியா? சாவின் தலைவாசலிலே நிற்கின்ற உன் தாய் மடிப்பிச்சு கேட்கிறாள் மகனே, மடிப்பிச்சு கேட்கிறாள். அம்மா, உங்கள் மகனின் மனதை நீங்களே சோதிப்பதா? என்றாவது உங்கள் கட்டளை நான் மீறிது உண்டா? சொல்லுங்கள் அம்மா. நான் சொல்வது போல் நடப்பதாக எனக்கு வாக்குறுதி கொடு மகனே, வாக்குறுதி கொடு. வாக்குறுதியா? உங்கள் மேல் ஆணை. சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். உன் தம்பி தேசிங்கி நீ எந்த விதத்திலும் கொல்லக்கூடாது. அம்மா, அவனுக்கு நீ அண்ணன் என்ற ரகசியமும் தெரியக்கூடாது மகனே. ஐயோ, அம்மா, இது மிகப்பெரிய கொடுமை அம்மா. உங்கள் கண்ணீரால் என் கைகளை கட்டி போட்டு என்னை முடவராக்கி விட்டீர்களே. வாக்கு தவறியவன், பஞ்சம் தீர்க்க சக்தியற்ற கோழை என்ற இழிவுக்கு என்னை ஆளாக்கி விட்டீர்களே. ஐயோ, என் இதயத்திலே வீசுகின்ற புயலுக்கு அமைதியே கிடையாதா? என் தாய் குற்றமற்றவள் என்பதை நான் நிரூபிக்கவே கூடாதா? ஐயோ அம்மா, நிறைவேற்ற மாட்டாயா மகனே? அம்மா, நிறைவேற்ற மாட்டாயா? நிறைவேற்றுகிறேன் அம்மா, நிச்சயமாக நிறைவேற்றுகிறேன் அம்மா. என் உயிரை கொடுத்தாலும் நிறைவேற்றுகிறேன் அம்மா உங்கள் வார்த்தையை. அம்மா, அம்மா, என்னம்மா? அம்மா, 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 ஐயோ, அம்மா, 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 அப்பா, அப்பா. அடே, நான் பிடிக்கிறது அவ்வளவு சுகமா இருக்குதா? ஆமா. இந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணா? அது நம்ம சரக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, இனிமே ஆக போகுது. இனிமேதானே ஆக போகுது. ஆமா. மெதுவா நடக்கட்டும். ஆமாப்பா, உனக்கு இங்க என்ன வேலை? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன அரைக்கிறதும் இடிக்கிறதும் சலிக்கிறதும் புடைக்கிறதும் திங்கிறதும் தூங்குறதும். அப்போ உனக்கு இந்த வேலையில வெறுப்பு வந்தாச்சு. அது அப்பவே வந்தாச்சு. அப்போ ஒண்ணு செய்ய, உன்னை நான் பட்டாளத்துல சேர்த்துறேன். ஐயோ, நீங்க சேர்த்து பாருங்களேன். என் உத்தியோகத்தை என்ன கச்சிதமா பாக்குறேங்கிறது இங்க பாருங்க. இது 2 பாயிண்ட். இப்ப நீங்க எதிரி நீ என்னையே கொண்டு போல் இருக்க. இப்போ உனக்கு உத்தியோகம் கொடுத்தாச்சுன்னு பாருங்க. நான் வந்து கூடாரத்துக்குள்ள இருக்கேன். இருங்க. நீ காவல்காரன் இருக்கு. நீ எங்க இருப்ப? வெளியே இருக்கணும். எப்படி? பாருங்க. பாரா உஷா. என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், என் நல்வாழ்வுக்காக படாத பாடுபட்ட என் அன்பு தெய்வமே, என் முயற்சியில் நான் வெற்றி பெற்றே தீர்வேன். அம்மா, உன் உள்ள குமுறல் அடங்கும், உன் உயிர் அடங்கி விட்டது. ஆனால் உன் கடந்து போன காலத்திற்கு நினைவு சின்னமாக நான் இருக்கிறேன் தாயே, நான் இருக்கிறேன். அம்மா, களங்கமற்ற உண்மைதானே, உன்னை கரிகலங்க செய்த என்று செஞ்சு மண்ணின் மீதான என் சரித்திரத்தை மாற்ற முயன்றவர்களின் சரித்திரத்தை நான் மாற்றியே தீர்வேன். அம்மா, உன் ஆசையா என் வைராக்கியத்தை நிறைவேற்றியே தீர்வேன். நான் வெற்றி பெற்றே தீர்வேன். நான் வெற்றி பெறுவேன் தாயே, நான் வெற்றி பெறுவேன்.
என்ன துணிச்சல்? யார் நீ? சங்கிலி ஏன் அர்த்தாய்? இதை குறுக்கே கட்டி வைத்தது யார்? மல்லாதி மல்லன், மலையாண்டு மாமல்லன், எங்கள் ஆற்காட்டு தோழ மல்லன். அவரது வெற்றிகளை பறைசாற்றும் வீர தோரணம் இந்த சங்கிலி. வீர தோரணம், வெற்றி தோரணம். அவன் வீட்டிலே கட்டி வைப்பதுதானே? வீதியில் கட்டினால் இதுதான் விளைவு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த வழியாக வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதற்கு தலைகுனிந்தான் செல்ல வேண்டும். தலைகுனியும் பழக்கம் எனக்கு கிடையாது. தலைகுனிந்து போகாவிட்டால் இது அவருக்கு சவால் விடுவதாக அர்த்தம். ஓஹோ, ஆமா, சவால் விட்டிருக்கேன். வர சொல். வர சொல்லவா? ஆமா, நீ வா அவரிடம். என்ன? யாரை பாருங்க, எப்பா இதான் கத்தி தீட்டுற லட்சணமா? இது ஆரம்ப லட்சணம். கூர் மழுங்க தீட்டுறேன். கூர் மழுங்க தீட்டுறியா? கூரா இருந்தா அரை தப்பி தவறி இங்க பட்டதுன்னு வச்சுக்கோ, சோத்து போய் கிழிஞ்சு போவாது. அதாவது கத்துக்கிற வரைக்கும் இப்படி, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியே. நீ தாண்டா உலகத்திலேயே புத்திசாலி. நானும் உங்ககிட்ட கத்தி சண்டை கத்துக்கலான் இருக்கேன்டா. அடச்சேப்பா, உனக்கெல்லாம் வராதுடா. சின்ன சர்க்காருக்கு நான் தான் குரு. நீ குருவா இருக்கிறது இருக்கட்டும், சின்ன சர்க்கார்னு சொல்லி தொலைக்காது. எவனாவது கேட்டுக்கிட்டு இருக்க போறான், நம்மள போட்டுருவா. போட்டு சர்க்கார். உனக்கு எந்த ஊர்? பொம்மடி. குதிரை சவாரி தெரியுமா? தெரியுங்க. மல்யுத்தம்? நல்லா செய்வேங்க. நீச்சல்? அடிப்பேங்க. அடி? இங்க ஆத்தலையா? இல்ல இங்கே அடி. தண்ணி இல்லீங்களா? பரவாயில்ல, கட்டாந்தரையில் அடி. உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதாங்கிறத நான் பார்த்துக்கணும். அடி. நல்ல நீட்டமான கை. எழுது. நீ என்ன சாப்பிடுவ? கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவேங்க. முதலையோ? எங்க காலை தூக்கு. 2 காலம். ஓஹோ, கீழே விழுந்துருவியா? பரவாயில்ல. இவனுக்கு பருத்தி கொட்டை கொடு. புண்ணாக்கு கொடுக்கலாங்களா? இது 1 வாரம் நடக்கட்டும். வேணும்னா அதையும் சேர்த்து கொடு. எஜமா, எஜமா, என்னடா சங்கிலி அறுத்துட்டான். சங்கிலி எடுத்துட்டான்? ஆமாங்க. கடையில் கொண்டு போய் வித்துரு. அது இல்லைங்க எஜமா, மரியாதை சங்கிலி எடுத்துட்டான். மரியாதை சங்கிலி அத்துட்டானா? உனக்கு என்ன மமதை, என்ன திமிரு, என்ன நீ யாரும் நினைச்சுக்கிட்ட? யாரா இருந்தாரு? மரியாதையா பேசு. என்ன மரியாதையா? நான் யாருன்னு பாக்குறியா? எட்டி உதை. இவனை எட்டி உதைத்து விட்டாய். இரு, உன்னை யானை மேலே ஏற்றி சாகடிக்கிறேன். யாருமே முன்வர மாட்டீங்களா? சீக்கிரம் காப்பாற்றுங்க. 10,000 பொன் தருகிறேன். சீக்கிரம் காப்பாற்றுங்க. வேண்டும் அளவுக்கு நிலங்களை தருகிறேன். காப்பாற்றுங்க. அல்லாவின் மீது ஆணை, ஆற்காட்டின் தளபதியாக நியமிக்கிறேன். வா வா, குழந்தையை காப்பாற்று. உனக்கு எது வேண்டுமானாலும் தருகிறேன். யார்கிட்ட ஒரே அடி இருக்கு. அதை பிறகு விசாரிக்கிறேன். முதலில் குழந்தையை காப்பாற்று. தைரியமா போ. குழந்தைகிட்ட யானை பேசாமல் கோழை. யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா? யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா? யானையா கொள்ளாத, ஆபத்து. என்னப்பா
என் குலவளத்தை காப்பாற்றினாய், என் உயிரை நிலைக்க வைத்தாய். உன் பெயர் என்ன? தாவூத் கான். தாவூத் கான். தாவூத் கான், உனக்கு என்ன வேண்டும்? கேள், தருகிறேன். இவனை கொல்ல வேண்டும். நீ பேசாமல் இரு. ஓ, அல்லாஹ் மீது ஆணையிட்டு இருக்கிறேன். உன்னை தளபதியாக நியமிக்க வேண்டும் அல்லவா? வா வா என்னோட வா. ஆற்காட்டு ஜனங்களே, அடங்கி நடக்கும் பாளையக்காரர்களே, ஆற்காடு இதுவரை கண்டிராத அறிவும் ஆற்றலும் வீரமும் நிறைந்த ஒருவனை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். தெற்கு சீமையில் ஆற்காட்டுக்கு இருக்கும் வலிவை இன்னும் உயர்த்த வல்லவன் என்பதை நிரூபித்தான். இவனை இன்று முதல் நமது சேனா நாயகனாக நியமிக்கிறேன். அதற்கு அடையாளமாக இதோ இந்த வீர வாளை பரிசளிக்கிறேன். ஆற்றல் மிக்க செஞ்சியின் மைந்தரே, அறிவுசால அமைச்சர் பெருமக்களே, உற்ற துணையாக உங்கள் துணை கொண்டு இம்மகுடத்தை அணுகிறேன் இளவரசருக்கு. இளவரசர் தேசிங் இனி ராஜா தேசிங். என் தாயின் மீதானே, என் வீரபாணின் மீதானே, என் தன்மானத்தின் மீதானே செஞ்சியை அடிமைப்படுத்தியே தீர்வேன். இந்த நாட்டின் மீதானே, வெற்றி வாளின் மீதானே, உங்கள் தன்மானத்தின் மீதானே, என் உயிருள்ள வரை இந்த செஞ்சியை யாரும் அடிமைப்படுத்த விடவே மாட்டேன். செஞ்சி மன்னர், ராஜா தேசிங், செஞ்சி மன்னர், ராஜா தேசிங், செஞ்சி மன்னர். ஐயாக வந்திருக்கிறாய். சந்தர்ப்பமே, நீ வாழ்க. வம்புக்காரர் வந்திருப்பது தெரிந்திருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். நீ கோபப்பட முயற்சிக்கிறாய். ஆயிஷா, என்னை தவறாக நினைக்காதே. ஆமாம், இப்பொழுது நீ ஏன் வந்தாய்? நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அது அது உன் மனதே சொல்லுமே. அவ்வளவு துணிச்சலா? வைத்தியரிடம் போய் சொல்கிறேன். அதையும் வைத்தியரிடமே போய் சொல்லு. இந்த புலியை பாதை விட்டு அழுத்தால் தானே போய் சொல்ல முடியும். முடியவே முடியாது. நீ சம்மதித்தால் தான். எதற்கு? நம்முடைய கல்யாணத்துக்கு. அப்படியா? சரி சரி, இதை என் அப்பாவிடம் போய் சொல்கிறேன். Thank you.
ரெண்டு பேரும் விழுந்துட்டோம். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே சொன்னேன்ல. என்ன சொன்ன? நீ எங்க அண்ணனை தான் கல்யாணம் தேடிக்கு வேணும். சும்மா ரெடி குறும்புக்காரி. நானா குறும்புக்காரி? இரு இரு, நான் இப்பவே போய் அப்பா கிட்ட சொல்லி என்ன தைரியம் பாரு. செங்கமலம், நான் சொல்றத முடியாது. நான் சொல்லத்தான் போறேன். செங்கமலம், முடியவே முடியாது. செங்கமலம் மாமா. செங்கமலா, என்னம்மா இதெல்லாம்? குளிக்க நேரம் காலமில்ல என்ன? ஆமா, என்ன அன்னைக்கு பாட்டும் சிரிப்பும் பலமா இருக்க? ஒண்ணு இல்ல மாமா, வந்து ஆயிஷா. என்னம்மா விஷயத்த சொல்லு. வந்து ஆயிஷா எங்க அண்ணனை தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொல்றா மாமா. நான் நினைச்சேன் நம்ம ஆயிஷானுடைய அழகுக்கும் குணத்துக்கும் மகமத் கான் தான் பொருத்தமான மாப்பிளை. ஆயிஷா, சீக்கிரத்திலே நிக்காவுக்கு ஏற்பாடு செய்றேன். சந்தோஷம் தானா மகளே? சந்தோஷம் தானா மகளே? போங்கப்பா. கல்யாணத்தை விமர்சையா வழுதூர்ல நடத்திடுவோம். அங்க நடத்துறதுதான் நம்ம பரம்பரை வழக்கம். ஏ புலியே, என்ன விரோதியா நினைக்காத, விசுவாசமா நடந்துக்க. ஆனா வைத்தியர் தான் உனக்கு எதுமா இருந்தாலும் நான் தான் உனக்கு தீனி போடுறேன். அந்த நன்றியோட நடந்துக்க. நன்றி மறவே. ஆமா, ஆனா நான் உன்னை கடிக்க மாட்டேன், நீ என்ன கடிக்காத. ஏன் சிரிக்கிற? நாங்க இன்னும் பேசிக்கிறோம். நான் உன்னை கிள்ள மாட்டேன், நீ என் மேல உழுது புரண்டி விடாத. ஐயோ, பதுங்குறியே. என்கிட்ட உனக்கு என்ன பயம்? யார் நீயா? புலி பதுங்கிறது பயந்தல்ல, பாயறதுக்காகும். ஐயோ, பாயறதுக்கா? அவுத்து வேற விட்டுட்டு பாயறதுக்கா? இந்த பக்கம் புலி, இந்த பக்கம் பொண்ணு. பொண்ணு பெருசா புலி பெருசா? ஆமா, பொண்ணுதான் பெருசு. புலிந்தேன், பாய்ந்தேன். கடிக்கிற நீ இப்ப நீ இருக்கிற நிலைமைக்கு உன் மூளையை கடிச்சு விட்டுருக்க. கடிப்பா நீ? கடிப்பியா? சும்மா வாயக்க சொல்றோம். எப்படி புளிய கொண்டுட்டா? அடிக்காதீங்கப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் புலியோட சண்டை போட்டு ஜெயிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். ஜெயிச்சுட்டாருப்பா. அப்ப நீயும் சேர்ந்து என் புலி எப்படி பண்ணிருக்க? என்ன பண்ணுவேன்? ஐயோ, இந்த நேரத்துல இவரு எங்க வந்தாரு? இப்ப நான் புலி கூட சண்டை போட்டது அத்தனையும் போச்சு. இதுக்கு நான் என்ன பண்ண? கோமா போயிருக்காரு, என்ன பண்ணுவாரோ என்னமோ தெரியலையே. எப்படி போனா? நான் தெரியாம செய்துட்டேன், என்ன மன்னிச்சுங்க. புலிய சண்டை போட்டு ஜெயிச்சுட்டே. இந்தா இப்படி நீ குடிச்சுக்கோ. நீ தானே சொல்லுறத. என்ன போடு அவங்க அதுக்குள்ள போடு. சிரிக்காதே, இது வீர கல்யாணம். சிரிக்க கூடாது, சிரிக்க கூடாது. புலி என்னடா புலி? புலிக்கு கல்யாணமா உனக்கா? இல்ல இல்ல, அது உதவி செய்தது, நான் ஜெயிச்சு. அதனால அந்த நன்றிக்கு அதை கொண்டு போய் போட போறேன். அது மனசு வச்சிருந்ததுன்னா இந்த இடத்துல நான் தனித்தனியா கடந்திருப்பேன். தனித்தனியா அதுக்கு போட போறேன். முதல்ல அதை புடிச்சு கொண்டு போய் சங்கிலியில கட்டு, அதுக்கப்புறம் போடலாம்.
இப்ப பயப்படுறான் பாரு. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல புரியுதா?